கன்னி ராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ண சிறப்பா இருக்கலாம்? இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயில்ல ஒரு காரியம் சிறப்பா இருக்கும். வந்த தடைகள்லாம் தகர்த்தெறியும். எஸ்என் சஸ்டோ 2K நேரல் அனைவருக்கும் சுதா மோகனின் இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐப்பசி மாதத்திற்கான ராசி பலன். 12 ராசிக்காரங்களுக்கும் ஐப்பசி மாத ராசி பலன் எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம மோசையா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்க சேனலை ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கான ஜோதிடம், ஆன்மீகம் சார்ந்த டிப்ஸ் நிறைய வீடியோ எங்க சேனல்ல போட்டிருக்கோம், பார்த்து பயன்பெறுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐப்பசி மாதம் பத்தி கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. எஸ்எஸ் அஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்னன்னாக்கா ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், குழந்தைகளுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சி வந்துடும். ஏன்னு வச்சுக்கங்களேன், நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பலகாரங்கள்லாம் செய்வாங்க. ஏன்னா ஐப்பசி மாதம் அமாவாசைன்றதை நம்ம தீபாவளி திருநாளான தீபாவளியை கொண்டாடுறோம், சரிங்களா? ஸோ இந்த தீபாவளி ஏன் இந்த மாதத்தில் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரகாசுரனை வதம் செய்ததுனால நம்ம அதை கொண்டாட்டமாக தீபாவளி கொண்டாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா முறுக்கு, அதிரசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃப்ரைட் ஐட்டம், வறுத்த ஆயில் ஐட்டம் உணவுகளை பலகாரங்களை நம்ம பெரும்பாலும் சாப்பிடுவோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன விஷய தகவலை மட்டும் பகிர்றோம். ஏன்னா நரகாசுரன் அப்படி நரகம் என்னாவே இங்க குறிப்பிடுவது என்னன்னாக்கா குளிர்ச்சி. நரகத்துல என்ன இருக்கும், எண்ணெய் சட்டில போட்டு வறுப்பா நமக்கு புராணங்கள் நிறைய நமக்கு சொல்லியிருப்பாங்க. குளிர்ச்சி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதிகப்படியான இந்த வியாதிகளுக்கு, இன்னைக்கு சொல்லலாம் குரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நீண்ட நாள் வியாதி, இது எல்லாமே உடம்புல அதிகப்படியான குளிர்ச்சி வரும்போது நமக்கு ஏற்படும் என்பதுதான் இன்னைக்கு மருத்துவ ஜோதிடத்துல சொல்லக்கூடிய விஷயம், மருத்துவத்துல சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ அதனால என்னன்னாக்கா இனி வரக்காலம், ஏன்னா ஐப்பசிக்கு அப்புறம் கார்த்திகை மழைக்காலம், அதுக்கப்புறம் மார்கழி குளிர்காலம். ஸோ இந்த விஷயங்களை நாம எதிர்கொள்ளணும். அப்படி எதிர்கொள்வதற்கு தான் நமக்கு என்னன்னாக்கா காலையில பார்த்தீங்கன்னா கங்காஸ்தானம் அப்படின்னு நமக்கு கொடுத்துருவாங்க. காலையில பார்த்தீங்கன்னா எண்ணெய் தேய்ச்சி கங்காஸ்தானத்தை வச்சு குளிச்சுட்டு சூடான உணவுகளை நம்ம சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பலகாரங்கள் எல்லாமே அதாவது என்ன ஃப்ரை ஆயில். ஏன்னா குளிர்ச்சியை எதிர்கொள்ளணும்னா நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா ஃபேட் தேவை இருக்கும். அதனாலதான் பார்த்தீங்கன்னா நிறைய குளிர்ந்த பிரதேசங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கும். நீர்த்தன்மை, கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் அதிகமா இருக்கும். அந்த பருவ காலங்களை எதிர்கொள்வதற்கான ஒரு சூட்சும ரகசியத்தையும் இதுக்குள்ள நம்ம முன்னோர்கள் வச்சிருப்பாங்க. அதான் நம்ம பார்த்தீங்கன்னா யம தீபம் அப்படின்னு ஒன்று ஏற்றுவாங்க. ஏன்னா யமன்னாவே குளிர்ச்சி. ஏன்னா அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் போனால் ரொம்ப டீட்டெயிலாக போகணும். அதனாலதான் நம்ம யம தீபம் இந்த காலத்தில் குளிரை வெப்பத்தால எதிர்கொள்ள தயாராகிக்கணும். அதனாலதான் நமக்கு யம தீபம் ஏற்றுவாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு மருத்துவ விஷயங்கள், இயற்கை சார்ந்த விஷயங்களும் இருக்கு என்ற புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படி எப்படிலாம் பலாபலன்கள் இருக்கு என்பதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கன்னி ராசிக்காரங்களுக்கான இந்த ஐப்பசி மாதத்துக்கான பலன். கன்னிராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த காலகட்டம் ஐப்பசி மாதம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள், குறிப்பா என்னன்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு தான் இந்த கன்னிராசியில் அரசியல்வாதிக்கு இந்த காலம் ரொம்ப சோதனை பிறந்த காலம்னு சொல்ல முடியும். ஏன்னா கூட இருக்க நண்பனே பகைவன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். உங்க கூடவே இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் எடுத்துட்டு, தரவுகளையும் எடுத்து உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய காலம். ஸோ அதனால அரசியல்வாதிகளாக இருந்தால் கன்னிராசிக்காரங்க உங்களோட டாக்குமெண்ட் அந்த சார்ந்த விஷயத்தை ரொம்ப எச்சரிக்கையாக வச்சுங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் தேவையற்ற அந்த ஐடி ரைடு இந்த மாதிரியான விஷயங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவையற்ற பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். குறிப்பாக அரசு சார்ந்த விஷயங்களை பேசும்போது அந்த டீட்டெயிலிங் ப்ராப்பராக இருக்காது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தரவுகளை நீங்கள் தவறாக புரிஞ்சு தவறாக பேசி அதுவே சர்ச்சைக்குள்ள ஆகும். பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டணிகள்லாம் கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்க சொல்ல. பொதுவாக கன்னிராசிக்காரங்கள் இந்த காலகட்டம் என்னன்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு லாபத்தை பெருசா இந்த ஆன்லைன் மோசடிகளில் போயிட்டு பெருசா லாபம் கிடைக்குன்னு போயிட்டு காசை தூக்கி போட்டுட்டு ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால என்னன்னாக்கா உள்ள காசை நீங்க காப்பாத்திக்கிறது தான் இந்த காலகட்டம். ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய காலகட்டம் மிகுந்த சோதனைக்குள்ள காலகட்டம். அதனால இருக்கிற உங்களுடைய பணத்தை, உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னா அதை பத்திரப்படுத்திக்குங்க, சரிங்களா?
ஸோ ஏன்னா நீங்கள் இந்த காலத்தில் ஆன்லைன் மோசடி இந்த மாதிரியான விஷயங்கள் சிக்கும். அதாவது பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஏன்னா இந்த உங்களோட பேச்சே இந்த காலத்தில் சர்ச்சைக்குரிய மாதிரி இருக்கு. குறிப்பாக யாராவது ஒரு பெண்களை பற்றி பேசும்போது அதுவே பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ அதனால கன்னிராசிக்காரர் மிகுந்த கவனமாக செயல்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கன்னிராசிகள் இந்த சருமம் சார்ந்த அலர்ஜிகள் வரும். சருமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ஜி, ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரியான தொற்றுகள் அதிகமாக பரவக்கூடிய தொற்றுகள் எல்லாமே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் புதிய பாக்கியங்கள் கிடைக்கும் சொல்லலாம். ஏன்னா பாக்கியங்கள் எப்படி எண்ணும் போது என்னக்கா நீங்கள் நினைத்த ஒரு ஃபெமிலியரான ஒரு நபரோட சந்திப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்ல. சில பேர் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் போகுது, இந்த மாதிரியான பெரிய லக்ஸரியான விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதாவது என்னக்கா பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். நிறைய பேர் என்னக்கா காசே செலவில்லாமல் ஃபாரின் டூர் கூட்டு போவாங்களா, அந்த மாதிரி யாரோ ஒரு நண்பர் உங்களை வாங்க ஃபாரின் மாதிரி வெளியூர் போகிறேன் சும்மா கூட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருப்பார். சினிமா துறையில் இருப்பவங்க பார்த்தீங்கன்னா புதிய பட வாய்ப்புகள் வரும். கன்னிராசிக்காரர் புதிய பட வாய்ப்புகள் வாய்ப்புகள் இருக்கு. புதிய வாய்ப்புகள் வரும். அதனால என்னன்னாக்கா பேசும்போது ரொம்ப கவனமா பேசணும். ஏன்னா நீங்க பேசுறதுனாலே அது ஒரு தடையும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு. உங்க பேச்சே சில விஷயம் தடையாகும். ஸோ அதனால மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படின்றத கன்னிராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்றது. ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பட்டாசு. ஸோ அப்போ குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தைகள் கைகளில் இந்த தீப்புண்ணு ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பட்டாசு வெடிக்கும் போது ரொம்ப கவனமான கவர்மெண்ட் அரசு சொல்லக்கூடிய அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்து இருப்பானுங்க. அதுதான் உங்களுக்கு. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் முதலீடுகள் எல்லாமே வருமானம் இப்போ சீட்டு கட்டியிருப்பீங்க, இல்லை முதலீடுகள் ஏதாவது பண்ணி வச்சிருப்பீங்க, சீட்டு கட்டுறது ஃபண்டு போட்டிருப்போம், அந்த பணம் எல்லாமே இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்து இந்த ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்வில் பொருளாதார தேவைகளை நிறைவேற்றும். பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். அதே போல என்னக்கா தேவையற்ற விரயங்களையும் கொடுக்கும். ஒரு ஆன்மீகம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் சித்தர் கோயிலுக்கு போயிருக்கிறோன்னு சொல்லி தூரமாக இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய ஒரு சித்தர் கோயில் தரிசனம், சித்தர்களை பார்ப்பது, இல்லை மலை உச்சியில் இருக்க சிவன் கோயிலுக்கு போவது, இந்த மாதிரியான நிகழ்வுல நிறைய கன்னிராசிக்காரர்கள் ஈடுபடுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு ஒத்துழைப்பு நிகழும். எப்படின்னா ஐப்பசி மாத பிறகுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சூழல்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாக மாறிவிடும். கணவன் மனைவி உறவுல இருந்த பிணக்கங்கள், நண்பர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலத்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு சுமூகமான உறவு என்பது இருக்காது. ஸோ அது மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கட்சியில் இருக்க கூட்டணி மாற்றங்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான நட்பு வட்டத்தில் சிறிய சலசலப்பு பின்னர் சரியாகும். சட்டம் சார்ந்த விஷயத்துல குறிப்பாக என்ன அந்த போலீஸ் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா தேவையற்ற நண்பர்களோட போயிட்டே இருப்பீங்க, போகும்போது ஏதோ ஒரு பயணத்தின் போது தேவையற்ற ஒரு வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவீங்க. நீங்கள் போகிற இடத்துல ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, அது பார்த்தீங்கன்னா தேவையற்ற பிரச்சனையாக மாறிடும். ஏன்னா ட்ராவலிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போகிறது, டாக்குமெண்ட்டை தொலைப்பது, விசா பிரச்சனை, இல்லை போகும்போது பாஸ்போர்ட்டை மறந்துட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ அதனால் பயணத்தின் போது 1க்கு 3 தடவை உங்களுடைய டாக்குமெண்ட் மற்ற பேப்பர்ஸ்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்க. அதே போல் கூட இருக்க நெய்பர்ஸுடன் ஒரு வாக்குவாதங்கள் இருக்கலாம். சரிங்களா. வீட்டு அக்கம்பக்கத்தினருடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. கன்னிராசிக்காரங்க இந்த ஐப்பசி மாதம் என்ன பண்ண சிறப்பா இருக்கலாம்? கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் இந்த சிறப்பா இருக்கணும்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்களா, நீங்க ஒண்ணுமே இல்லை, வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயிலில் ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எந்த முயற்சி வேணா எடுங்க, உங்க காரியம் சிறப்பா இருக்கும். வந்த தடைகள்லாம் தகர்த்தெறியும். செஞ்சு பாருங்க, வாழ்க்கை சிறப்பா இருக்கும்.